2D என்டர்டெயின்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன், ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தேசிய பொதுச் செயலாளர் பதவியை பிடிக்க காய் நகர்த்தும் தமிழிசை வானதி. 6 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் பாஜக உறுப்பினர் சேர்க்கை மற்றும் புதுப்பித்தல் செப்டம்பர் 1 முதல் நடந்து வருகிறது. இப்பணிகள் முடிந்ததும் அக்டோபர் நவம்பரில் கிளை கமிட்டி, மண்டல, மாவட்ட, மாநில தலைவர்கள், மாவட்ட, மாநில, தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்தல் நடக்கும். வரும் டிசம்பர் இறுதியில் தேசிய தலைவர் தேர்தல் நடக்கும். புதிய தேசிய தலைவர் தேர்வானதும் தேசிய பொதுச் செயலர்கள், துணைத் தலைவர்கள், செயலர்கள், இளைஞர் அணி, மகளிர் அணி, எஸ்சி அணி போன்ற அணிகளின் தேசிய தலைவர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். பாரதிய ஜனதா கட்சி பதவிகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். எனவே தேசிய நிர்வாகிகள் நியமனத்தில் அதிகமான பெண்களுக்கு வாய்ப்பு கிடைக்க உள்ளது. தெலங்கானா, புதுச்சேரி கவர்னராக இருந்த தமிழிசை தற்போது எந்த பொறுப்பிலும் இல்லை. பாஜக மகளிர் அணி தேசிய தலைவராக இருக்கும் வானதியின் பதவிக்காலமும் டிசம்பரில் முடிகிறது. எனவே இருவரும் தேசிய பொதுச் செயலர் பதவியை பிடிக்க ஆர்வம் காட்டி வருவதாக அக்கட்சியினர் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் நட்டா, அமைப்பு பொதுச் செயலர் சந்தோஷ், தேசிய பொதுச் செயலர்கள் அருண் சிங், சுனில் பன்சால் ஆகியோரிடம் தமிழிசையும் வானதியும் பேசி வருவதாக கூறப்படுகிறது. பாஜக தேசிய நிர்வாகிகளில் பொதுச் செயலர் பதவி என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. முக்கிய முடிவுகள் எடுக்கும் உயர்நிலை கூட்டங்களில் தேசிய பொதுச் செயலர்கள் பங்கேற்பர். ஏதாவது ஒரு மாநிலத்திற்கு மேலிட பொறுப்பாளராகவும் நியமிக்கப்படுவர். தற்போது பெண்கள் யாரும் பொதுச் செயலாளர்களாக இல்லை. பொதுச் செயலராக இருந்த புரந்தேஸ்வரி ஆந்திர மாநில பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய நிர்வாகிகள் நியமனத்தின் போது பெண்கள் இருவருக்கு, குறிப்பாக தென் மாநிலங்களைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு பொதுச் செயலர் பதவி கிடைப்பது உறுதியாகி உள்ளது. கோவிந்தாச்சாரியாவுக்கு பிறகு தமிழகத்தைச் சேர்ந்த யாரும் பாஜக தேசிய பொதுச் செயலராக இருந்ததில்லை. எனவே இந்த முறை தங்களுக்கு பொதுச் செயலர் பதவி கிடைக்கும் என்று தமிழிசையும் வானதியும் நம்புவதாகவும் அதற்காக தீவிரமாக முயற்சித்து வருவதாகவும் அக்கட்சியினர் தெரிவிக்கின்றனர். இருவரில் ஒருவருக்கு தேசிய பொதுச் செயலர் பதவி கிடைக்க வாய்ப்பிருப்பதாக பாஜக வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன. ஆதவ் அர்ஜுனா பேசியது சரிதான், திருமாவளவன் என்ன சொல்ல வருகிறார்? விசிக துணை பொதுச் செயலர் ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் அளித்த பேட்டியில், 4 ஆண்டுகளுக்கு முன் சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்களை துணை முதல்வராகும் போது 40 ஆண்டு கால அரசியல் அனுபவம் கொண்ட திருமாவளவன் துணை முதல்வராக கூடாதா என்றார். ஆதவ் கருத்து எங்களுக்கு ஏற்புடையதல்ல. உதயநிதியை விமர்சித்தவர் மீது திருமாவளவன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக துணை பொதுச் செயலர் ஆ. ராஜா வலியுறுத்தினார். இந்நிலையில் சென்னையில் நடந்த கூட்டம் ஒன்றில் திருமாவளவன் பேசியதாவது, எல்லா கட்சியிலும் கருத்து சுதந்திரம் இருக்கிறது. திமுக கூட்டணியில் விசிகவை சேர்த்துக் கொள்ளலாமா என ஒவ்வொரு தேர்தலிலும் அவர்களது மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் கேட்கின்றனர். அதில் சேர்க்க வேண்டாம் என பெரும்பாலானவர்கள் சொல்கின்றனர். கடைசியில் திமுக தலைவராக இருந்த கருணாநிதி, ஸ்டாலின் ஆகியோர்தான் முடிவெடுக்கின்றனர். அதே போலவே விசிகவிலும் அதன் நிர்வாகிகள் தங்கள் கருத்துக்களை எடுத்து வைத்து பேசுகின்றனர். யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் தங்களுடைய கருத்தாக வைக்கலாம், பேசலாம். ஒவ்வொரு கருத்தையும் தலைமையும் உள்வாங்கலாம். ஆனால் இறுதியில் தலைமை எடுப்பதுதான் முடிவாக இருக்கும். விசிகவை பொறுத்தவரை கட்சியின் துணை பொதுச் செயலராக இருக்கும் ஆதவ் அர்ஜுனா கட்சியின் எதிர்கால நலனுக்காக என்ன பேசினாலும் அது சரிதான். அதேபோல கட்சியில் சீனியர்களாக இருக்கும் ரவிக்குமார், வன்னியரசு ஆகியோர் கட்சி நலனுடன் சேர்த்து கூட்டணி நலனுக்காகவும் பேசியதும் சரியானதுதான். அதற்காக கட்சியில் யாரையும் கருத்து சொல்லாதீர்கள் என தடுக்க முடியாது, தடுக்கவும் தேவையில்லை என அவர் பேசினார். 471 நாள் தனிமையின் இருள் நீங்கி சூரியனின் காலடியில் செந்தில் பாலாஜி உருக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் 15 மாதங்களாக சிறையில் இருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேற்று மாலை ஜாமீனில் வெளியே வந்தார். அந்த சமயம் பிரதமரை சந்திக்க டெல்லி சென்றிருந்த முதல்வர் ஸ்டாலின் இன்று மாலைத்தான் தமிழகம் திரும்பினார். அவர் சென்னை வந்ததும் செந்தில் பாலாஜி அவரை சந்தித்தார். சிறையிலிருந்து ரிலீஸ் ஆகி முதல் முறையாக சந்தித்த போது ஸ்டாலின் காலில் விழுந்து ஆசி பெற்றார். இந்த சந்திப்பு தொடர்பாக நீண்ட இடைவெளிக்கு பின் தனது சோசியல் மீடியா பக்கத்தில் செந்தில் பாலாஜி போஸ்ட் போட்டுள்ளார். 471 நாட்கள் தனிமையின் இருள் நீங்கி சூரியனின் காலடியில். ஒவ்வொரு நாளும், நிமிடமும், நொடியும் உங்களையே நினைத்திருந்தேன் தலைவரே. தாயும் மாணவராய் தாங்கினீர்கள். என் உயிர் உங்கள் காலடியில் சமர்ப்பணம். உங்கள் நம்பிக்கைக்கும் அன்பிற்கும் வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என அதில் கூறியுள்ளார். மின்மாற்றி கொள்முதலில் 400 கோடி ரூபாய் ஊழல், மீண்டும் சிக்கலில் செந்தில்.
மின்மாற்றி கொள்முதலில் தமிழக அரசுக்கு 400 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக மின் வாரியத்திற்கு 2021 முதல் 2023 வரை அதிக விலை கொடுத்து 45,800 மின்மாற்றிகள் வாங்கப்பட்டதில் 400 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து விசாரணை நடத்த லஞ்ச ஒழிப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகத்தில் அறப்போர் இயக்கம் புகார் அளித்துள்ளது. அதன் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மின்மாற்றிகளை வாங்குவதில் திட்டமிட்ட கூட்டுச்சதி நடந்துள்ளது. ஆட்சியாளர்களின் ஆசி பெற்ற ஒப்பந்ததாரர்கள் திட்டமிட்டு சந்தை விலையை விட 50% கூடுதலாக குறிப்பிட்டுள்ளனர். கடந்த 2022ஆம் ஆண்டு 500 கிலோவாட் திறனுடைய 800 மின்மாற்றிகள் தலா 12,49,800 ரூபாய்க்கு வாங்கப்பட்டது. ஆனால் அவை வெளிச்சந்தையில் 7,87,311 ரூபாய் விலையில் கிடைக்கிறது. இதில் பல கோடி ஊழல் நடைபெற்றுள்ளது. மின்மாற்றி கொள்முதல் ஊழலில் விசாரிக்கப்பட வேண்டியவர் மின்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி. ஊழல் வழக்கில் கைதாகி 471 நாட்களுக்கு பின் விடுதலையான அவரை பெரும் தியாகம் செய்தவர் என முதல்வர் ஸ்டாலின் பாராட்டுகிறார். செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக அரசு இயந்திரமே செயல்படுகிறது. இதனால் மின்மாற்றி கொள்முதல் முறைகேடு விவகாரத்தில் நியாயம் கிடைக்காது. எனவே மின்மாற்றி கொள்முதல் ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு அரசு உத்தரவிட வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். செந்தில் மீண்டும் அமைச்சராக கூடாது, கவர்னருக்கு ராணுவ வீரர் கடிதம். ஊழல் வழக்கில் சிறை சென்று ஜாமீனில் வெளிவந்துள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை மீண்டும் அமைச்சராக நியமிக்க கூடாது என இந்திய முன்னாள் முப்படை மற்றும் துணை ராணுவ வீரர்கள் நல கூட்டமைப்பு மாநில தலைவர் சுரேஷ் பாபு கவர்னருக்கு மனு அனுப்பியுள்ளார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை மீண்டும் அமைச்சராக நியமிக்க முதல்வர் ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வந்துள்ளன. நம் நாட்டில் அரசியல் அமைப்புதான் மிகவும் உயர்ந்தது. அதை பாதுகாப்பது அரசியலமைப்பு செயல்பாட்டாளர்களின் கடமை. நல்லாட்சி நல்ல மனிதர்களின் கையில் மட்டுமே உள்ளது. செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக நியமிக்கப்பட்டால் அது வழக்கின் நடைமுறைக்கு இடையூறாக இருக்கும், நீதியின் போக்கை சீர்குலைக்கும். ஊழல் வழக்கில் கைதான செந்தில் பாலாஜிக்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் மக்களுக்கு மதிப்பளித்து தகுதியான நபரை மட்டுமே அமைச்சராக நியமிக்க வேண்டும். ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவரை அமைச்சராக நியமிக்க கூடாது. கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ள ஒருவரை அமைச்சராக நியமித்தால் அது அரசியல் சாசனத்தின் மதிப்பை பாதிக்கும். ஒரு முன்னாள் ராணுவ வீரர் என்ற முறையில் தகுதியான நபரை அமைச்சராக நியமித்து அரசியல் அமைப்பை நிலைநிறுத்த வேண்டும். செந்தில் பாலாஜியை அமைச்சராக நியமிக்கும்படி முதல்வர் பரிந்துரைத்தால் அதை ஏற்று அவரை அமைச்சராக நியமிக்க வேண்டாம். அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்றும் விதமாக அந்த பரிந்துரையை நிறுத்தி வைக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். முடிகிறது காற்றாலை சீசன், மின் வாரியத்திற்கு நெருக்கடி. தமிழகத்தில் தற்போதைய நிலவரப்படி 9,150 மெகாவாட் திறனில் காற்றாலை மின் நிலையங்கள் உள்ளன. இவற்றை தனியார் நிறுவனங்கள் சொந்த மின் பயன்பாட்டிற்கும் மின் வாரியத்திற்கு மின்சாரத்தை விற்கவும் அமைத்துள்ளன. மே முதல் செப்டம்பர் வரை காற்றாலை சீசன். நடப்பு சீசனில் காற்றாலை மின் நிலையங்களிலிருந்து தினமும் சராசரியாக 3,000 4,500 மெகாவாட் வரை மின்சாரம் கிடைத்தது. கடந்த 2023 காற்றாலை சீசனுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு சீசனில் காற்றின் வேகம் பெருமளவு குறைந்து காணப்பட்டது. எப்போதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு செப்டம்பரிலும் வெயில் சுட்டெரித்தது. இதனால் மின் தேவை அதிகரித்தபடி இருந்தது. இன்னும் சில தினங்களில் காற்றாலை சீசன் முடிகிறது. எனவே மின் தேவையை பூர்த்தி செய்வதில் மின் வாரியத்திற்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. தேசிய அளவில் மகுடம் சூடிய கீழடி. உலக சுற்றுலா தினத்தையொட்டி சிறந்த சுற்றுலா கிராமங்களுக்கான போட்டியை மத்திய சுற்றுலா அமைச்சகம் அறிவித்தது. இந்தியாவின் ஆன்மாவான கிராமங்களில் சுற்றுலாவை மேம்படுத்த இந்த போட்டி கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு இப்போட்டிக்கு 795 கிராமங்களிலிருந்து விண்ணப்பங்கள் வந்தன. இந்த ஆண்டு 991 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அவற்றில் 8 பிரிவுகளின் கீழ் 36 கிராமங்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் பாரம்பரிய சுற்றுலா கிராம பிரிவில் சிவகங்கை மாவட்டம் கீழடியும், ஆன்மீக மற்றும் ஆரோக்கிய சுற்றுலா கிராம பிரிவில் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள மேல்கலிங்கம்பட்டி கிராமமும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி பயணம் ரத்து, குற்றம் சாட்டிய ஜெகன்மோகன் பதிலடி கொடுத்த சந்திரபாபு. திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படும் நெய்யில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டினார். கடந்த கால ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் இந்த தவறு நடந்ததாகவும் அவர் பகிரங்கமாக கூறினார். ஆனால் அரசியல் லாபங்களுக்காக முதல்வர் சந்திரபாபு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறுவதாக முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் தெரிவித்தார். இந்த சூழலில் திண்டுக்கல் தனியார் நிறுவனம் அனுப்பிய நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு இருந்ததாக திருப்பதி தேவஸ்தானம் ஒப்புக்கொண்டது. அந்த நிறுவனம் மீது போலீசில் புகார் அளித்ததை அடுத்து வழக்கு பதிவாகியுள்ளது. திருப்பதி லட்டு பிரசாதத்தின் புனிதத்தை கெடுக்கும் வகையில் சந்திரபாபு போலியான தகவல்களை பரப்புவதாக ஜெகன்மோகன் மீண்டும் குற்றம் சாட்டினார்.
ஆந்திர முதல்வர் செய்த பாவத்தை போக்க மாநிலத்தில் உள்ள அனைத்து கோயில்களிலும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் சிறப்பு பூஜை நடத்துவார்கள் என்றும் அவர் அறிவித்தார். அத்துடன் திருப்பதி சென்று ஏழுமலையானை வழிபடவும் அவர் திட்டமிட்டிருந்தார். இன்று திருப்பதி வர இருந்த ஜெகன் திடீரென பயணத்தை ரத்து செய்தார். ஜெகன்மோகன் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர். அவர் திருப்பதி கோயிலுக்குள் செல்ல வேண்டுமானால் இறை படிவத்தில் உள்ள நிபந்தனைகளை ஏற்று கையெழுத்திட வேண்டுமென போலீசார் கூறியதாக தகவல்கள் பரவின. திருப்பதி பயணத்தை ரத்து செய்தது குறித்து ஜெகன்மோகன் விளக்கம் அளித்துள்ளார். மாநிலத்தில் அர்ச்சகர்கள் ஆட்சி நடக்கிறது. திருமலை கோயிலுக்கு எனது வருகையை தடுக்க அரசு முயற்சிக்கிறது. கோயிலுக்கு வர இருந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர்களுக்கு போலீசார் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். கட்சியினர் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சிகளுக்கு அனுமதியும் தரவில்லை. லட்டு விஷயத்தில் சந்திரபாபு அப்பட்டமாக பொய் சொல்கிறார். சான்றிதழுடன் நெய் டேங்கர் வந்ததும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒவ்வொரு டேங்கருக்கும் 3 சோதனைகளை நடத்துகிறது. 3இல் ஒரு சோதனை தோல்வியடைந்தாலும் அது நிராகரிக்கப்படுகிறது. இதுதான் பல ஆண்டுகளாக பின்பற்றப்படும் வலுவான நடைமுறை. என் அப்பா ஏழுமலையானுக்கு 5 முறை பட்டு வஸ்திரம் சாத்தியுள்ளார். நானும் அப்படி செய்திருக்கிறேன். நான் கிறிஸ்தவன்தான். வீட்டில் பைபிள் வாசிக்கிறேன். அதே சமயம் அனைத்து மதத்தினரையும் மதிக்கிறேன். என் மதம் என்னவென்று கேட்கிறார்கள். மனிதாபிமானம்தான் என் மதம். முதல்வராக இருந்த எனக்கே இந்த நிலை என்றால் இவர்கள் தலித்துகளை எப்படி நடத்துவார்கள் எனவும் ஜெகன்மோகன் கேட்டார். அவருடைய கருத்துகளுக்கு முதல்வர் சந்திரபாபு நாயுடு பதிலளித்துள்ளார். இறை படிவத்தை சமர்ப்பிக்க ஜெகன்மோகன் ரெட்டிக்கு விருப்பமில்லை. அதனால்தான் திருமலை செல்வதை அவர் தவிர்க்கிறார். தேவாலயங்கள், மசூதிகள் அவரவர் மத தலைவர்களின் தலைமையின் கீழ் செயல்படுகின்றன. கோயில்களும் அப்படித்தான் செயல்பட வேண்டும். அதற்காக ஆந்திர அரசு சட்டம் கொண்டு வரும். நாங்கள் தலித்துகளை கோயில்களில் நுழைய விடாமல் தடுக்கவில்லை எனவும் சந்திரபாபு கூறினார். அக்னி வீரர்களுக்கு இடஒதுக்கீடு. பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் அறிவிப்பு. இராணுவம், விமானப்படை, கப்பற்படை ஆகிய முப்படைகளில் குறுகிய காலம் சேவையாற்றும் அக்னிபாத் எனும் திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்தது. இந்த திட்டத்தின் மூலம் தகுதியுடைய இளைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டு 4 ஆண்டுகள் பணியில் இருக்கலாம். இவ்வாறு இராணுவத்திலிருந்து 4 ஆண்டு பணிக்கு பின் விடுவிக்கப்படும் அக்னி வீரர்கள் காவல்துறையில் சேர ஹரியானா, ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் இடஒதுக்கீடுகளை அறிவித்துள்ளன. மத்திய ஆயுதப்படையில் சேர அக்னி வீரர்களுக்கு 10% இடஒதுக்கீடு அளிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்தது. இந்நிலையில் இந்தியாவின் DRDO எனப்படும் இராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பும் ரஷ்யாவின் இராணுவ தொழில்துறை கூட்டமைப்பும் இணைந்து பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தை துவக்கி ஏவுகணைகளை வடிவமைத்து வருகிறது. இந்த நிறுவனம் அக்னி வீரர்களுக்கு வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீட்டை அறிவித்துள்ளது. அதன்படி தொழில்நுட்ப மற்றும் பொது நிர்வாக பிரிவில் அக்னி வீரர்களுக்கு 15% இடஒதுக்கீடு அளிக்கப்படும் எனவும், மற்ற மையங்களில் உள்ள பாதுகாப்பு பணியிடங்கள் மற்றும் இதர நிர்வாக பணியிடங்களில் 50% அளவுக்கு அக்னி வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர் எனவும் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்நிறுவனத்துடன் இணைந்து பணியாற்றும் மற்ற நிறுவனங்களும் அக்னி வீரர்களுக்கு 15% இடஒதுக்கீட்டை அளிக்க ஊக்குவிக்கப்படுவர் எனவும் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் புதிய சுழற்சி. இன்றும் நாளையும் மழை. இந்திய பெருங்கடலில் அட்சரேகை பகுதியில் அந்தமானுக்கு தெற்கில் வளிமண்டல சுழற்சி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த சுழற்சி மேகக்கூட்டங்களின் அடர்த்தி மற்றும் கடல் பரப்பு வெப்பநிலையால் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகலாம். இது கிழக்கு மற்றும் மத்திய வங்கக்கடலுக்கு நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக இன்று கோவை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும், நாளை கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையில் அடுத்த 2 நாட்களும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கணித்துள்ளது. மோடியின் மனதை கவர்ந்த பாப்பம்மாள் பாட்டி மரணம். கோவை மேட்டுப்பாளையம் அருகே உள்ள தேக்கம்பட்டியில் வசித்து வந்த பத்மஸ்ரீ பாப்பம்மாள் பாட்டி உடல் நல குறைவால் காலமானார். அவருக்கு வயது 110. விவசாயத்தின் மீது தீராத மோகம் கொண்ட பாப்பம்மாள் தள்ளாத வயதிலும் தொடர்ந்து இயற்கை விவசாயம் செய்து வந்தார். பலருக்கும் இயற்கை விவசாயத்தில் முன்னுதாரணமாக இருந்தார். இயற்கை விவசாயத்தில் இவரது பங்களிப்பை பாராட்டித்தான் 2021 மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. அதே ஆண்டு பிரதமர் மோடி கோவை வந்தபோது பாப்பம்மாள் பாட்டியை நேரில் சந்தித்தார். கடந்த ஆண்டு மார்ச்சில் டெல்லியில் நடந்த சர்வதேச சிறுதானியங்கள் மாநாட்டில் பாப்பம்மாள் பாட்டியும் கலந்து கொண்டார்.
அப்போது தனக்கு சால்வை அணிவித்த பாப்பம்மாள் காலில் விழுந்த பிரதமர் மோடி ஆசீர்வாதம் பெற்றார். இதன் மூலம் பாப்பம்மாள் நாடு முழுவதும் பிரபலமானார். சமீபத்தில் தமிழக அரசும் பாப்பம்மாளுக்கு விருது வழங்கி கௌரவித்தது. அனைத்து தேர்தலிலும் தவறாமல் ஓட்டளித்து வந்த இவர் தள்ளாத வயதிலும் சமீபத்தில் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் கூட ஓட்டளித்தார். வயது மூப்பின் காரணமாக பாப்பம்மாள் உடல்நலம் பாதித்து படுத்த படுக்கையாக இருந்த நிலையில் மரணமடைந்தார். மூதாட்டியின் உடல் தேக்கம்பட்டியில் உள்ள அவரது வீட்டில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. பாப்பம்மாள் மறைவுக்கு பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.